கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எப்பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். ஆனால் துக்கமுகமாய் இருந்தால் தேவனிடம் வேண்டி முடித்ததும் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் பார்த்து கொள்வார் என்று அவ்வளோ விசுவாசம். அதே போலவே குழந்தை பிறந்ததும் சந்தோஷத்தை கண்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது அநேக பாடுகள் சாத்தானால் வரும். என்னென்ன பாடுகள் என்று உலக ரீதியாக நம்ம பார்க்கும்போது, வேலை இல்லாதவனுக்கு வேலை இல்லையே என்ற துக்கம், வேலை கிடைத்த பிறகோ சந்தோஷமாய் இருப்பான். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற துக்கம், திருமணம் நடந்ததும் சந்தோஷமாய் இருப்பான். இந்த உலகத்தில் எது இல்லையோ அப்பொழுது எல்லாம் துக்கமாயிருப்பான். இன்னொன்று, வியாதி வந்தால் துக்கமாயிருப்பான். தேவனிடம் நாம் விசுவாசத்தோடு சுகத்தையோ எது கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது சந்தோஷமாய் இருப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரைக்கும் உபத்திரவம் உண்டு. நாம் இந்த உலகத்தை ஜெயித்து வெற்றி பெறும்பொழுது பரலோகத்தில் என்றென்றும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். சரிங்களா? நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதுமாய் சந்தோஷமாய் இந்த பூமியில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது தான் அந்த ஒரு அமைதியான ஒரு சந்தோஷம், நிம்மதி, பெரிய அது விலை மதிக்க முடியாத ஒரு ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் தேவனிடம் வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.